கமியதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பஞ்சாபி ஸ்டைலில் வெண்டங்காயை பயன்படுத்தி சப்பாத்திக்கு ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கக்கூடிய தஹி பிந்தி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, பூரி, வெரைட்டி ரைஸ், அப்புறம் ஈவன் வெஜிடபிள் சாதத்துக்குமே கூட ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பஞ்சாபி ஸ்டைல் தஹி பிந்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 300 ml அளவு தயிர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 300 ml எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தயிர் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்ல ஒரு விஸ்கை வச்சு நல்லா இதை கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலாக்கள் எல்லாமே தயிரில் நல்லா ஈவனாக கலந்து வரணும். அந்தளவுக்கு இதை நீங்கள் கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக கலக்காமல் இது போல் மெதுவாக ஜென்டிலாக கலந்துக்கோங்க. ரொம்ப ஓவராக கலந்து விட்டோம் அப்படின்னா லிக்விட் ஆகிடும். கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஓரளவுக்கு கலந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இதை நல்லா கலந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் வெண்டங்காயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டங்காய் நீங்கள் அலசிட்டு உடனே பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதில் வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கும். நீங்கள் அலசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபேன் கடியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா உணர வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 100 ml அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 300 கிராம் வெண்டங்காயை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 300 கிராம் அளவு தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் அரை கிலோ அளவுக்கோ அல்லது 1 கிலோ அளவுக்கோ எடுத்து பயன்படுத்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆயிலே ஒரு 80% அளவு வெந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த தஹிப் நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம தயிரில் சேர்த்து செய்யும் போது ரொம்ப அதிக நேரம் வேக விட முடியாது. இது போல் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 50% அளவுக்கு நமக்கு வதங்கி வந்திருக்கு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஆயில் கம்மியாக சேர்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு 50% வெந்து வந்திருக்கு. ஒரு 80% வெந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டங்காயை நீங்கள் சூஸ் பண்ணும் போது கொஞ்சம் பிஞ்சு வெண்டங்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ நமக்கு 80% வெந்து வந்திருக்கு. இதை நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு இந்த ஆயிலையே பயன்படுத்தி இந்த பஞ்சாப் தஹிப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துட்ருக்கேன். ஆயில் எல்லாமே நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஆயில் நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆயிலிருந்து நம்ம ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனாக எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா வெண்டங்காயும் அரிச்சு எடுத்தாச்சு. அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலை நான் எடுத்துட்டேன். இப்போ தேவையான அளவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5லேருந்து 6 பல் போன்ற பூண்டையும் நல்லா இடிகளில் வச்சு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா பொடுசாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் மாறி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற தயிர் கலவையை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெண்டங்காய் வதக்கும் போது மஞ்சள் பொடி சேர்த்துருந்தோம். அதனால தான் இந்த ஆயில் நமக்கு மஞ்சள் கலரில் இருக்குது. பாருங்கள், வெங்காயம் நமக்கு கிட்டத்தட்ட நல்லா வதங்கி வந்திருக்கு. இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கி விட்டுட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம்.
இப்போது நம்ம கலந்து வச்ச தயிர் கலவையும் சேர்த்துட்டு இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப குறைவான அளவே நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. ஏன்னா இந்த கிரேவி கொதித்து வரப்போ நமக்கு தயிரில் இருக்கிற தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம தண்ணி குறைவான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு தான் இன்றைக்கி இந்த சைடிஷ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி அதிகமாக இருக்காமல் கிரேவி பக்குவத்துக்கு இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன், தண்ணி குறைவான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி வரத்துக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ எனக்கு ஒரு முறை நல்லா கொதி வந்திருக்கு. மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே கொதிய விட்டுக்கோங்க. தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு கொஞ்சம் கிரேவி பக்குவத்துக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வெண்டைக்காய்களை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிய விட்டுருந்தேன். ஆயில் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா திக்னஸாக இருக்குது. இதுவே நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காய்களை சேர்க்கலாம். ஆயிலில் போட்டு ஒரு 80% வேக வச்சு எடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அந்த வெண்டைக்காயை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதில் கசூரி மேத்தி கொஞ்சமாக கடைசியாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கசூரி மேத்திலாம் எதுவும் சேர்க்கலை. அதே மாதிரி கொத்தமல்லி இலைகளோ கருவேப்பிலை இலைகளோ எதுவுமே நான் இதில் சேர்க்கலை. இந்த ஃப்ளேவரே நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெண்டைக்காய்களை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நம்ம ஆல்ரெடி 80% குக் பண்ணிட்டோம். ஒரு 20% நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ திக்காக எவ்வளோ கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா. சப்பாத்திக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் ஒரு முறை செய்து பாருங்கள். இப்போது ஸ்கூலு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு கூட நம்ம சப்பாத்தியும் இந்த வெண்டைக்காய் சைடிஷாக கொடுத்து அனுப்பிச்சினோம் அப்படின்னா குழந்தைகள் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்டைக்காயில் செய்திருக்கிறனால வெண்டைக்காய் ரொம்பவே உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த பஞ்சாபி தஹிபிந்தி ஒரு முறை செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.